ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் பார்க்க போகிற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பதிவு என்னென்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி யாரோட பயோகிராஃபின்னு பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்டாருடைய பயோகிராஃபி. அவங்கள பற்றி தெரியாத இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோடைய உண்மையான பெயர் என்னென்னு பார்த்தீங்கன்னா சிவாஜி ராவ் கெய்ன்வாட். இதுதான் உண்மையான பெயர். அவர் எப்போ பிறந்தாருன்னு பார்த்தீங்கன்னா December 12, 1950 பிறந்திருக்காரு. இவர் பெரும்பாலும் தமிழ் திரைப்படங்களில் நடிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் பெங்களூர் போக்குவரத்து கழகத்தில் நடத்துனர் வேலை பார்த்து கொண்டிருந்த போது நாடக திரைப்படங்களில் நடிக்க தொடங்கினார். 1973 சென்னை திரைப்பட கல்லூரியில் சேர்ந்தார். அங்கு நடிப்பதற்கான பட்டயம் பெற்றார். இவரின் முதல் திரைப்படம் அபூர்வ ராகங்கள். இந்த படத்தை யார் இயக்கியிருக்கார் பார்த்தீங்கன்னா கைலாசம் பாலச்சந்தர் இயக்கியிருக்காரு. இந்த படம் உட்பட இவரின் தொடக்க காலத்தில் எதிராளி கதாபாத்திரங்களில் நடித்தார். இவருடைய நேயர்கள் அதாவது ரசிகர்கள் இவரை தலைவர் என்றும் சூப்பர் ஸ்டார் என்றும் அழைக்கின்றனர். 2007 பார்த்தீங்கன்னா சங்கரின் இயக்கத்தில் வெளிவந்த சிவாஜி திரைப்படத்திற்காக 26 கோடி ரூபாய் சம்பளமாக பெற்றார். இதன் மூலம் ஆசியாவிலேயே நடிகர் ஜாக்கி சானுக்கு அடுத்தபடியாக அதிக அளவில் சம்பளம் வாங்கும் நடிகர் உருவானார். சூப்பர் ஸ்டார் என்னென்ன விருது வாங்கியிருக்காங்கன்னு பார்க்கலாம். ரஜினிகாந்த் 6 முறை தமிழக அரசு திரைப்பட விருதுகளை பெற்றுள்ளார். அதில் 4 முறை சிறந்த நடிகருக்கான விருதும் 2 முறை சிறந்த நடிகருக்கான சிறப்பு விருதையும் பெற்றுள்ளார். சிறந்த நடிகருக்கான ஃபிலிம்வேர் விருதுகள் பெற்றுள்ளார். நடிப்பது மட்டுமின்றி சில திரைப்படங்களில் தயாரிப்பாளராகவும் திரைக்கதை எழுத்தாளராகவும் பணிபுரிந்துள்ளார். நடிகராக மட்டுமின்றி ஆன்மீகவாதியாகவும் திராவிட அரசியல்களில் ஆளுமையாகவும் இருந்து வருகிறார். 2004 இந்திய அரசு இவருக்கு பத்ம பூஷன் விருதும் 2016 கலைகளின் இவரின் பங்களிப்பை பாராட்டும் விதத்தில் இவருக்கு நாட்டின் உயரிய குடிமை விருதுகளில் 2வதான பத்மபூஷன் விருதும் வழங்கி கௌரவப்படுத்தியது. இந்திய திரைப்படத்துறையில் சிறந்த ஆளுமைக்கான விருது 45வது இந்திய சர்வதேச திரைப்பட விழாவில் வழங்கப்பட்டது. 2019 தலை சிறந்த நடிகருக்கான தாதா சாஹேப் பால்கே விருது ரஜினிகாந்திற்கு வழங்கப்படுவதாக April 1, 2021 அன்று அறிவிக்கப்பட்டது. அடுத்ததாக இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா புத்தகங்களை பற்றி பார்க்கலாம். ரஜினியை தொடர்புடைய புத்தகங்கள். ரஜினியின் பஞ்சதந்திரம் என்ற தலைப்பில் இவரது படங்களில் உள்ள 30 முத்திரை வசனங்கள் மூலம் மேலாண்மை தத்துவங்களை எடுத்து கூறும் புத்தகம். இப்புத்தகம் ஆங்கிலத்திலும் மொழிபெயர்ப்பு செய்யப்பட்டது. பாட்ஷாவும் நானும் என்னும் நூலில் ரஜினியை சந்தித்தது முதல் ரஜினியுடனான சம்பவங்களை இயக்குனர் சுரேஷ் கிருஷ்ணா எழுதியுள்ளார். ரஜினி இதில் அபூர்வ ராகங்கள் முதல் எந்திரன் வரையான ரஜினியின் திரைப்பட விமர்சனங்கள் பைம்பொழில் மீரான் என்பவரால் எழுதப்பெற்றுள்ளன. தமிழக அரசின் விருதுகளை பற்றி பார்க்கலாம். 1984 கலைமாமணி விருது பெற்றுள்ளார். 1989 MCR விருது பெற்றிருக்காங்க. ஆனந்த விகடன் விருதை பற்றி பார்க்கலாம். 2017 கபாலி பட நடிப்புக்காக சிறந்த நடிகருக்கான விருது ரஜினிகாந்த் பெற்றிருக்காங்க. இன்னும் தெரியாத நிறைய இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் இருக்குது. அது நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி வேறொரு இன்ட்ரெஸ்டிங்கான பதிவில் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.